அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறதுலே அடுத்தது ரம்ஜானுடைய ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதை வந்து ஓரளவுக்கு குவான்டிட்டி நிறையா வச்சு ரெடி பண்ணிக்கணும். வீட்டில் நம்ம நார்மலாக எப்போவும் வந்து கொஞ்சமாக ரெடி பண்ணுவோம். இப்போ நோம்பு டைமில் ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம அரைக்கும் போது எண்ணெய் ஊற்றி அரைச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றாதீங்க. நமக்கு அதிக நாளைக்கு வந்து அப்படியே இருக்கும், கலர் மாறாமல். அதுக்கப்புறம் ரசப்பொடி கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டேன். எதுக்குடா ரசப்பொடியெல்லாம் ரெடி பண்ணுறோமே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ வீட்டில் பெரியவங்களோ இல்லை வந்து குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஸ்கூலுக்கு தேவைப்பட்டாலும் ரசப்பொடி இருந்துச்சுன்னா டக்குன்னு அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காவை இந்த மாதிரி சிரிச்சிலாம் எடுத்து ஒரு மேக்ஸிமம் ஒரு தேங்காய் 2 தேங்காய் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு 1 வீக்கு கிட்ட வரும். அதை பாக்ஸில் போட்டு அப்படியே வச்சுக்கலாம். இந்த தக்காளி தொக்குமே வந்து நோம்பு டைமில் ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபி. ஸோ இது நான் வந்து ஷார்ட்ஸ்லேயும் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம வந்து பண்ணி வச்சுக்கிறது நார்மல் டைம்லேயும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு சிலர் வந்து ஐஸ் க்யூப்பில் போட்டு வைப்பாங்க. நான் இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்குவேன். அப்பப்போ நம்ம வந்து சர்பத் ஜூஸ் கலக்கும் போது நம்ம ஒரு கரண்டி எடுத்துட்டால் போதும், தேவையான அளவு. இதுதான் இந்த தடவை செகண்ட் ப்ரிப்ரேஷனில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.